கும்பராசி அப்படின்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான பேச்சு திறன் உள்ள ஒரு ராசி இந்த கும்பராசி. அதோட கூட இவங்க பெரும்பாலும் மற்றவங்கள நம்பி ஏமாந்துருவாங்க. ரொம்ப நம்பிக்கையாக பேசுவாங்க. இவங்க ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப பேச்சாற்றல் இருந்தவங்க, நல்ல அறிவாளிகள் அப்படின்னு பெயர் வாங்கியிருந்தாலும் கூட ஒரு சிலர்லாம் நம்புவாங்க. இவங்களாம் நமக்கு நல்லது பண்ணுவாங்க, இவங்களாம் நிறைய நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி தருவாங்க அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு சில இடத்துல ஏமாத்திடுவாங்க. அது இவங்களுக்கு மிகப்பெரிய இடியாக ஒரு சில டைம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி ஒரு உணவு பிரியர்கள் உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சூடான உணவு இருந்தது அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டு அந்த கடனை நானே கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொண்டு அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலபுருஷர்களுக்கு 11வது வீடு, ராசி அதிபதியும் சனி பகவானாக இருக்கிறதுனால ஒரு சிலர்கிட்ட வாக்கு கொடுத்துருவாங்க, இவங்க கரெக்டாக கட்டுவாங்கப்பா அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க கட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிறதுக்காக இவங்களே அதை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்திரத்தன்மை உடைய ஒரு ராசி என்பதனால, இது பஞ்சபூதத்தில் காற்று ராசியாக இருக்கிறதுனால, ஆண் ராசியாக இருக்கிறதுனால எதையுமே வெளியில் காட்ட மாட்டாங்க. எல்லாமே மனசுக்குள்ளே இப்படி போட்டு வச்சுருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இது இயல்பாகவே உங்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு விவேகமானவங்க, எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். விளையாட்டுலேயும் சரி, தொழிலையும் சரி, கலையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே இதை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த கும்பராசி என்பர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய செயலை ஒரு விஷயத்தில், ஒரு தொழிலில், ஒரு வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் எதையாவது ஒன்று சாதிக்கணும், எதையாவது ஒன்று முன்னுக்கு வரணும், அதில் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுடைய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகம். அதோட கூட அமானுஷ்யமான விஷயங்களில் கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்களாக ஒரு சில கும்பராசி நண்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய தசாபத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா அதை வைத்து தான் கணிக்க முடியும். இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர்கள் இதில் கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ரகசியங்களை வெளியில் அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த கும்பராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அவிட்ட நட்சத்திரமா, சதய நட்சத்திரமா, பூரட்டாதி நட்சத்திரமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு இஷ்ட தெய்வம் சிவபெருமானாக இருக்கும். ஏன்னா மன அமைதியை கொடுக்கக்கூடிய சிவபெருமானை அதிக வழிபடக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுக்கும் அந்த சிவபெருமான் இஷ்ட தெய்வமாக இருந்தது அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும், நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியிலேயே புதன், ராகு, செவ்வாய் இந்த கிரகங்கள் அமைந்திருக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரன். கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது, இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய் பகவானும் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி புதன் பகவானும் ராசியிலிருந்து விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே கும்பராசி அப்படின்னா கடினமான வேலைகளை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்க அப்படின்னு பேர் வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள், யோகம், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் சனி பகவானும் பாதச்சனியாக அமர்ந்து
அமரும்போது ஒரு சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மன துணிவு இல்லாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் தென்பட்ட நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு மன துணிவு அதிகமாகும். எதையுமே வேகமாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக, தாமதமாக, தடையாக, பிரச்சனையாக முடிஞ்சிருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் எல்லாத்தையுமே வேகமாக செய்து முடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களாம் என்னுடைய வேலையை நீ சரி பண்ணி கொடு, என்னுடைய பொறுப்பை நீ ஏற்றுக்கிட்டு செய் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில வேலைகளை இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க, தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் தென்படுவீங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். ஒரு சிலர்லாம் வெளியிலேருந்து பொருள்களை வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த பொருள்களை இறக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டாக இருக்கா, பொருள்கள் கரெக்டாக வந்திருக்கா, ஏதாவது சேதாரம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறக்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணுங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கடந்த சில ஆண்டுகளாகவே குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிங்கிட்டே சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. கூடுதலாக உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம், உங்களுக்கு கூட ஒரு பார்ட் டைம் ஜாபோ இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் அந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க உங்களுடைய சொல்ல கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க. எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதை நீங்கள் கற்றுப்பீங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி பெண்களுக்கு எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் சின்ன தடை, பிரச்சனை அப்படின்னு இருந்த உங்களுடைய கிரக அமைப்பு வருகின்ற நாட்களில் ஒரு திட்டமிட்டு செயல்படுவீங்க. அந்த திட்டமிட்டு செயல்படுற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக ஒரு சாதகமான பலன் பெற்றுத்தரக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் அந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம். குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுங்க என்னுடைய பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணுங்கள், எங்களுக்குள்ள ஒரு சண்டை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் போய் சரி பண்ணுறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அக்கம் பக்கம் உறவுங்களும் சரி, உறவுங்களுடைய பிரச்சனையும் சரி இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் தலையிட வேண்டாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அணுகுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். கும்பராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் நீ எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருந்ததுலேயே அது சரியாகும். வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாய் மாமனால் ஏதாவது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, மற்றபடி பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். என்ன சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாளாக ஒரு விதமான குழப்பத்தோடு ஒரு விதமான மன கஷ்டத்தோடு இருந்தவங்களுக்கு அந்த மனபாரம் கொஞ்சம் குறையும். வர வேண்டிய வருமானம் இந்த காலகட்டத்தில் வரும். கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வருகின்ற நாட்கள் இந்த சதய நட்சத்திரக்காரங்க வாழ போகிறாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். பெரிய பெரிய விஐபிங்களோட ஆதரவு கிடைக்கும். அதனால் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க
ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாட்டி வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.